வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம் நிக் கிச்சனில் சென்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சென்னா மசாலா செய்கிறதுக்கு சென்னா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். கடலையை நம்ம வேக போட்டுடலாம். கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 8 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பை எண்ணெய்லாம் ஊற்றாமல் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த சோம்பை 1/4 மூடி தேங்காவோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தேங்காவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. சென்னா மசாலா நான் வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு தான் ரெடி பண்ணுறேன். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. தக்காளி 4 இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், கடலை இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை நம்ம சேர்த்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம் 1 நிமிஷம். திறந்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க.
மிளகாத்தூளை எண்ணெயில் வதக்குறதுனால தான் அந்த கலர் நல்லா கொடுக்கும், ரெட் கலரை. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சென்னாவை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதா. கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இது கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். திறந்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இன்னும் திக்னஸாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்த விடணும். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இது அடுப்புலையே. சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. புதினா இலை இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டேஸ்டான சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.